ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு விதமாக நல்ல விதமான பலன்களை செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த புத்தாண்டு அமையுது. என்ன ஒன்று, ஒரு 2 பகுதியாக பிரித்து சொல்லலாம். இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் 6 மாதங்களுக்கு ஜூன் மாதம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜூன் மாதத்திலிருந்தே ஜூன் மாதம் வரைக்குமே அவர்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் ஒரு நிலையில் நீச்சம் என்கின்ற அமைப்பு இருக்கிறார். ஆக முதல் 6 மாதத்திற்கு கொஞ்சம் குழப்பங்கள், தடைகள், தாமதங்கள் போன்ற அமைப்புகளை மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது கொடுக்கும். ஆனாலும் மிகப்பெரிய சோதனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் எல்லா கிரகங்கள், ஒரு கிரகத்தினால் எந்த விதமான பலன்களும் நடக்கிறதில்ல. 9 கிரகங்களும் சேர்ந்தது தான் பலன்கள் அப்படிங்கிற அமைப்பில் வருஷத்துடைய முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலத்திற்கு ஒரு 11ஆம் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாபத்தில் சனி இருக்கிறார். அப்போ அது ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும், அதற்கடுத்த ஒரு நிலையில் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. 2 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நல்ல விதமான பண வரவுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. அதிலே இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றம் போன்ற அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான தகுதி அமைப்புகள், அதற்கான தகுதி தேர்வுகள், மொழி தேர்வுகள் போன்றவைகளில் அவங்க பாஸ் ஆகிறது போன்ற அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நிறைவாகவே இருக்கும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்திலேயே 2025 ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் போன்ற, குழந்தை பாக்கியம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே நல்ல விதமான பலன்கள் தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இன்னும் ஒன்று, ஐயா என்னங்க ஐயா இந்த மாதிரி மேஷராசிக்கு இப்போது 7.5 சனி ஆரம்பமாகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். பொதுவாகவே 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு 3 செக்டார், 3 பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7.5 சனி என்பதற்குடைய அடையாளம் 7.5 வருஷம் நடக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது. இதில் 2.5 வருடங்களாக நடக்கக்கூடிய இந்த 3 பகுதிகளான 7.5 சனியில் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த செக்டார், அடுத்த சனிப்பெயர்ச்சி அமைப்புகளில் தான் 7.5 சனிக்கு ஜன்மச்சனி அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஏன்னா இந்த வருஷம் மார்ச் மாதம் கடைசி வாரம் சனி பகவான் இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மேஷராசிக்காரர்களுக்கு 2025ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம், அதாவது மார்ச் மாதம் கடைசி வாரம் 12ஆம் இடத்திற்கு விரயச்சனியாக போகிறார். இந்த அமைப்பில் ஏதாவது கஷ்டம் வந்துருமோ அப்படிங்கிற கொஞ்சம் பயம் கூட சில பேருக்கு கண்டிப்பாக இருக்கலாம். அப்படிலாம் பயப்பட தேவையில்லாத ஒரு அமைப்பு. ஏன்னா விரயச்சனியில் பணம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் நன்றாக இருக்கும். நல்ல காசு பணத்தை சனி பகவான் கொடுத்து, ஆனால் அந்த காசு பணத்தை சம்பாதிக்க, அதாவது சேர்த்து வைக்க முடியவில்லையே. நல்ல வருமானம் வந்தது, ஆனால் அதை விரயம் பண்ணிட்டோமே. ஏன்னா விரயச்சனி இல்லையா, விரயம் என்பது செலவுகள், வீண் செலவுகள், வீண் விரயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல பணம் வந்தது, ஆனால் அதை சேமித்து வைக்க முடியாமல் செலவுகள் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் 7.5 சனி ஆரம்பிக்கிறதே என்கின்ற எண்ணத்தை மேஷராசிக்காரர்கள் மனதிலிருந்து அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு, இன்னும் 2.5 வருஷங்களுக்கு பிறகு 2027ஆம் வருடம் வரக்கூடிய பெயர்ச்சியில் தான் உங்களுக்கு ஜன்மச்சனி ஆரம்பம். அப்போது தான் உங்களுக்கு கஷ்டம் வருவது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சுய தொழில் பண்ணக்கூடிய, வியாபாரம் பண்ணக்கூடிய, ஒரு சொந்த தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகளில் சொந்த தொழில், வேலையை மாற்றிவிட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் 2025ஆம் வருஷம் மிகப்பெரிய நல்ல தன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை அமைப்புகளில் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு டார்ச்சர் அமைப்புகள், இஷ்டமில்லாத பிடித்தமில்லாத வேலையில் இருந்தவங்க, ஷிஃப்ட் மாதிரியான நைட் ஷிஃப்ட் போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தவங்க, ஒரு விஷயத்தை செஞ்சால் தான், ஒரு விஷயத்தை சொன்னால் தான், அதாவது ஒரு நாளில் இதை முடிக்கணும், ஒரு வாரத்தில் இதை முடிக்கணும், ஒரு மாதத்தில் அதை முடிக்கணும்னு டார்கெட் மாதிரியான போன்ற அமைப்புகளில் இதில் இருந்த அத்தனை அமைப்புகள் தொழிலாளர்களுக்கும் அந்த டார்கெட் முறை மாற்றங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பொதுவாகவே ஜூன் மாதம் வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்திருக்கின்ற காரணத்தினால ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டல் அடிக்கின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா எதிலும் ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரு பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அடுத்த வருஷம் கடைசியில் ஜூன் மாதத்திற்கு பிறகு, அல்லது அந்த கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அடுத்த வருடம் நவம்பர் கார்த்திகை என்கின்ற மாதங்களுக்கு பிறகு திருமணமே நடக்கக்கூடிய அமைப்புன்னு 2025 ஒரு பொதுவாக சொல்லப்போனால் மேஷராசி
மேஷராசிக்காரர்களுக்கு கடுமையான பலன்களை எதுவும் செய்யாமல் ஒரு மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. மறுபடியும் நான் ரிப்பீட்டாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 7.5 சனி ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மேஷராசிக்காரர்கள் எந்த நிலைமையிலையும் பயப்பட வேண்டாம். ஜன்மச்சனியாக வரக்கூடிய 2027ஆம் ஆண்டு சில பல கஷ்ட அமைப்புகளை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும். ஆகவே இப்போவே கவலைப்படாமல் ஒரே ஒரு அமைப்பு, ஜோதிடம் என்பது என்ன? வருமுன் உரைப்பது. இப்போது உங்களுக்கு ஒரு பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த வருஷம் 2026-27 பார்த்தீங்கன்னா 25 வந்த வருமானத்தை பிடிச்சி வைக்க முடியாமல் விரயம் பண்ணிட்டோமே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஆகவே ஒரு மத்தியம பருவத்தில் ஒரு 30 வயசு 40 வயசு 50 வயசில் வருமானம் வரக்கூடிய சூழல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நான் என்ன ஜோதிடம் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற வருமானத்தை நல்ல விதமாக சேர்த்து வைங்க. ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், அல்லது சிறுக சிறுக சேர்த்து வைத்து வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளோ எதிர்காலத்திற்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளையோ கண்டிப்பாக செய்யலாம். அதன் மூலமாக இப்போது நடக்கக்கூடிய இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். வருஷ கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கிறது. என்னதான் சனி 12ஆம் இடத்திற்கு போயிட்டாலும் ராகு அப்படியே இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு, அதாவது 6வது மாதத்திற்கு பிறகு ராகு 11ஆம் இடத்துல வரக்கூடியது எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறனால என்ன கிடைக்கும்? வெற்றிகள் கிடைக்கும். அதாவது வருடத்தின் 2வது பகுதியில் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனும் அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வர்றாரு. அதற்கப்புறம் ராகு 11ஆம் இடத்திலிருந்து வர்றதுனால சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், எதில் வெற்றி கிடைக்கணும்னு நினச்சிங்களோ, யாரை வெற்றி கொள்ளணும்னு நினச்சிங்களோ, எந்தெந்த விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிங்களோ, அது எல்லாம் இப்போது நான் சொன்ன மாதிரி வருஷத்தினுடைய முதல் 6 மாதங்கள் ஒரு மத்தியமமான தடைகள் தாமதங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களாகவும், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு எல்லாம் சீராக நடக்கக்கூடிய அமைப்பு. டக்குன்னு எல்லாம் உடனே நடந்துடுறதில்லை இல்லையா? ஆகவே முழுமையாக சொல்லப்போனால் வருடத்தின் முதல் பகுதி கொஞ்சம் ஒரு மாதிரி மெத்தென்ற அமைப்பில், கிணத்துல போட்ட கல் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு அசையாத தன்மையோடு எதையும் முயற்சி செய்து பார்த்து தான் அதை செய்யணும் அப்படிங்கிற அமைப்புகளில் இருந்தாலும், பிற்பகுதி மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுலேயும் சிறப்பாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு கடன்கள் அழியக்கூடிய தன்மைகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்குது. ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒரு 50-60 வயதுகள் வரைக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கக்கூடிய, இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணுறேன், டாக்டர்கிட்ட போகிறேன், அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படி வலிக்குது இப்படி வலிக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு பரிசோதனை, ஒரு லேப் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மலாக தானே இருக்கிறீங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் சில பேருக்கு இருக்கிறது. இவர்கள் எல்லாத்திற்குமே உடலும் மனதும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்து இந்த வருஷத்துடைய பிறக்கப் போகின்ற 2025ஆம் வருஷத்துடைய பிற்பகுதியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு வருஷமாகவே இருக்கும். பெரும்பாலும் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு தாங்க வருஷ பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த அமைப்பில் வருடத்தின் முதல் பகுதி 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு குரு பகவான் வலுவாக 2ஆம் இடத்தில் இருப்பது பணவரவுகளுக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் கொடுக்க முடியாத ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்துல மாறி விரயச்சனியாக வந்தாலும் உங்களுக்கு விரயமாகுது, செலவாகுது, ஆனால் காசு வருது இல்லையா? கடன் வாங்க தேவையில்லாமல் காசு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு தானே. வர்ற பணத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க, அதைத்தானே ஜோதிடம் சொல்லுது. ஆகவே பண விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே பெரிதாக எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் ராஜ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்களுடைய அமைப்புகள், இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கூட 5ஆம் இடத்துல வரப்போகிறார். இந்த 5ஆம் இடத்தில் அவர் மாறின சில அமைப்புகளே மறுபடியும் குருவின் பார்வையில் அவர் வந்துடுவார். அப்போ என்ன ஆகும்னா, குழந்தைகளை பற்றிய இதுவரைக்கும் கவலைகள் இருந்தவர்களுக்கு கூட குழந்தைகளை பற்றிய கவலைகள்லாம் விலகக்கூடிய, எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளையும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல விதமான ஒரு வரவேற்க தகுந்த ஆண்டாகவே, அதாவது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஜூன் மாதம் ஜூலை மாதத்திற்கு பிறகு எதுவும் வேகமாக நடக்கக்கூடிய, உங்களுடைய விருப்பப்படி நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க ஐயா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒவ்வொன்றா சொன்னீங்க. ஸோ அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம், ரொம்ப நல்ல விதமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா வார்த்தையும் குட் அப்படிங்கிற எல்லா வார்த்தையும் இங்கே போட்டுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 11ஆம் இடத்து சனி
ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் வரார். அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் கணக்கு. மார்ச் 29ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கும். சனிப்பெயர்ச்சி அதாவது 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனியின் ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு தான் வருட பலன்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி எப்போதுமே பார்த்தீங்கன்னா 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போ கொடுத்து வச்ச ராசி அப்படிங்கிறது 12 ராசிகளில் 3 ராசி தான். அதில் இந்த ரிஷபராசி மிகப்பெரிய யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றும் பாருங்கள், இப்போ வருடத்தின் ஆரம்பத்திலேயே அந்த முதல் 4 மாதங்களில் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்குதுன்றதே ஒரு நிலையில் அதுவும் நல்லது தான். அதாவது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 11ஆம் இடத்து சனி வருவார் என்றால் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 11ஆம் இடத்து ராகு வருவார். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் இந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் 2025ஆம் ஆண்டு அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்களை அப்படியே அள்ளி கொட்டி குடிக்கக்கூடிய அமைப்பில் தான் கண்டிப்பாக இருக்கிறது. வருஷம் முழுவதும் ஒரு சீரான அமைப்பில் குரு பகவான் இருப்பது எல்லா நிலைகளிலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடும் என்பதை காட்டுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ராசியிலேயே அங்கே குரு பகவான் இருக்கிறார். ராசி வலிமையாக புனிதமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு நிலையில் சொல்லலாம். இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக முக்கியமான பயிற்சிகள் இப்போது நடக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு பயிற்சி, அதாவது சனி பயிற்சியோ ராகுகது பயிற்சியோ குரு பயிற்சியோ தான் நடக்கும். ஆனால் 2025ஆம் வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பெசிஃபிக், ஒரு குறிப்பிட்ட வருஷம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்க, ஜூன் மாதம் ராகுகேது பயிற்சி நடக்க, நடுவிலேயே குரு பயிற்சி நடக்க, 3 பெயர்ச்சிகளும் ஒரு ராஜ கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3 பெயர்ச்சிகளும் இந்த இடத்துல நடக்குது. இந்த 3 பெயர்ச்சிகளுமே மிகப்பெரிய அளவில் நல்லவைகளை செய்யக்கூடிய ராசி இந்த ரிஷபராசிங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் ராசியிலிருந்து ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்ற குரு பகவான் அப்போது அதுக்கப்புறம் 2வது இடத்துக்கு வருகிறார். இந்த 2ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் 6, 10 போன்ற இடங்களை பார்த்து ஒரு நிலையில் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளை மிகப்பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாகவே கொடுப்பார். அதுவும் ரிஷபராசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகள் எல்லாத்திலையும் ஒரு நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து சனி 2.5 வருஷத்துக்கு வருவார். நான் 2025 மட்டும்னு சொல்ல மாட்டேன். 2025, 2026, 2027 ஆகிய 3 வருடங்களுமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை, திருப்பு முனைகளை ஒரு நல்ல நிலையில் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே இருக்குதுங்க. ஏன்னா ராகுவும் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள், அதாவது இப்போது இருக்கின்ற 11ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடத்திற்கு மாறி ஒரு கேந்திர இடத்துல ஒரு பாபகிரகம் இருக்கிறது என்பதும், குரு 2ஆம் இடத்திற்கு மாறி அவரை பார்க்க போகின்ற என்கின்ற அமைப்புகளும் மிகப்பெரிய யோக பலன்களை கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஐயா எல்லாம் சரிங்க, உடனே நடந்துருங்களா? மாதத்தின் முதல் மாதத்திலேயே ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகிவிடுவீங்களா, குபேரன் ஆகிவிடுவீங்களா, அம்பானி அதானி ஆகிடுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொன்று அடிக்கடியே சொல்லுவேன். ரிஷபராசிக்காரங்களில் 5 வயசு குழந்தையிலிருந்து 50 வயசு பெரியவர்லேருந்து 80 வயசுக்காரங்க வரைக்கும் இருப்பீங்க. இன்னொன்று ஏழ்மை நிலையில், பொருளாதார நிலையில் கடுமையான அமைப்பில் பின்தங்கி இருப்பவர்களிலிருந்து, பணக்காரர்களிலிருந்து, மத்தியமர்களிலிருந்து எல்லாருமே இருக்கிறீங்க. பொதுவான பலன்களாக தான் இந்த 2025 ராசி பலன்களை இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவரவருடைய மன உணர்வுகளுக்கு ஏற்றாற் போல எல்லா ரிஷபராசிக்காரர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பது உண்மை. அப்போ சந்தோஷம் என்பது என்ன? குடிசை வீட்டில் இருப்பவராக இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, அல்லது கோபுர வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உணர்வுகள் என்பது எல்லாருக்குமே ஒரு காமனான ஒன்று. அப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பெண்டாட்டி பிள்ளைகளின் மூலமாக நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக 5ஆம் பாவகம், 5ஆம் இடம், ராசி போன்ற அமைப்புகள் இப்போது வலுவாக இருப்பதால் மனைவி, குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னொன்று லவ் வருங்க, காதல் வரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கலை உணர்ச்சி உள்ளவர்களாக, அழகுணர்ச்சி உள்ளவர்களாக, மனசில் எதையுமே பளிச்சுன்னு, அதாவது மனசுக்குள்ளே வச்சுக்க தெரியாமல் ஓட்ட வாயின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசி மற்றவர்களுடைய ஒரு அமைப்பில் கருத்துக்களில் பதியக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு எல்லாருக்கும் காதல் வரும்னு சொல்ல முடியுமா? 60 வயதுக்காரருக்கு போய் காதல் வரும்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு 20 வயதுக்காரருக்கு காதல் போன்ற அமைப்புகள், வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு
அமைப்புகள் முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. காதல் திருமணத்தில் முடியும். அதாவது ஏற்கனவே காதலித்து கொண்டு இருக்கின்ற தாய் தந்தையருடைய சம்மதம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய, வீட்டில் போராட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய இளையபருவத்தினருக்கு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகே கண்டிப்பாக வருகிறது. 11ஆம் இடத்து லாபச்சனி அப்படிங்கிறது லாபச்சனி தான். எதிலும் லாபம், வாழ்க்கையில் லாபம், தொழிலில் லாபம், வியாபாரத்தில் லாபம், இது போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய லாப அமைப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்க போகிற அமைப்புகளும், 2ஆம் இடத்துல அடுத்து வரப்போகின்ற அமைப்புகளில் குடும்பம், தனம், வாக்கு போன்ற அமைப்புகளில் தொழில் ரீதியிலான வியாபார ரீதியிலான அமைப்புகள் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கும் என்பதனால் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இவ்வளோ சொல்லியாச்சு. பெண்களுக்கு சொல்லணும் இல்லையா, நம்ம வாழ்க்கையிலுடைய அடிநாதமே ஒரு குடும்பத்துடைய தூணே பெண் தானே. அதிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அறிவாகவும் வேலைக்கு போகிறவங்களாகவும் படிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. ஒரு ஆணை விட ஆணுக்கான வேலை வாய்ப்பை கூட தட்டி பறிக்கக்கூடிய அளவில் பெண் சமூகம் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ரிஷபராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இப்போது இருக்கும். 2024 மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இப்போது மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கின்றன. ஆகவே என்ன நடக்கும்? கணவரால், குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரக்கூடிய தன்மை, தொழில் செய்யக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய எல்லா அமைப்புகளையும் இருக்கக்கூடிய பெண் சமூகத்திற்கு நல்ல விதமான அமைப்புகள். ஏன்னா வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே பெரும்பான்மையான அமைப்புகள் ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல ஆண் பெண் 2 பாலாருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவே இருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். தொழில் சார்ந்த அமைப்புகள் நன்றாக இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு எதிர்த்தரப்பில் ஒரு நிலையில் வியாபாரத்திற்காக போட்டியாளராக இருக்கிறாரு, எதிர ஒரு பிரான்ச்சு திறந்துட்டார், என்னோட பிராண்டையே வேறு மாதிரி விற்கிறாரு, அது இப்படி விற்கிறார், இது இப்படி விற்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வியாபார பெருமக்களுக்கு தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லவைகள் இருக்கிறது. வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த டார்ச்சர்கள் விலகக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. குடும்பத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவே இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா. அடுத்தபடியா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.